ஹாய்! நேத்து ஈவினிங் ஷோக்கு நானும் என்னோட ஃப்ரெண்டு கௌதம் எல்லாரும் சேர்ந்து வந்து மூவி போயிருந்தோம். மகாராஜா மூவி தான் வந்து போயிருந்தோம். மூவி நல்லா சூப்பரா இருந்தது. நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருந்தது. பார்க்கவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கடைசி வரைக்குமே போர் அடிக்காம நல்ல சூப்பரான மூவி. ஒரு ஃபேமிலியா போய் நல்லா என்ஜாய் பண்ற மாரி ஒரு மூவி. ஃபர்ஸ்ட்டெல்லாம் மூவி போனாலே கோக் குடிக்காம வர்றது கிடையாது. கோக் இல்ல 7அப் ஏதாவது அந்த மாரி குடிச்சிறது. எப்பத்துலேருந்து அந்த டயட் ஸ்டார்ட் பண்ணனோ, அப்பத்துலேருந்து அந்த 2யுமே கட் பண்ணிட்டேன். எனக்கே ரொம்ப ஷாக்கிங். ஏன்னா, அது இல்லாம என்னால இருக்கவே முடியாது மூவினாலே. இப்பலாம் அதுக்கு பதிலா சீஸ் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துர்றது. அண்ட் நேத்து என்னோட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொட்டீன் போட்டதுல நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இந்த மாரி இருக்க வேண்டாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா 9:30 to 5:30யோட உங்க டின்னர வந்து முடிச்சிருங்க. அந்த மாரி ட்ரை பண்ணுங்க. அது ரொம்பவுமே ஹெல்தியா இருக்கும். உங்களுக்குமே வந்து அது நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்லாம் நெறைய பேர் டிஎம்மும் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க. எனக்கும் அதுதான் கரெக்ட்ன்னு தோணுச்சு. ஏன்னா நான் ஜிம் போயிட்டு வரவே 1:00 ஆயிரும். நான் 1:00 வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம இருக்கிற மாரி இருக்கு. அது வந்து வயித்த ரொம்ப பட்னி போடுற மாரி இருக்கும். அது கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஏதாவது அதோட சைட் எஃபெக்ட்ஸ் தெரியும். அதனால நானும் அத ஃபாலோ பண்றதில்ல. இப்போ மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அந்த மாரி சாப்பிட்டுட்டு நம்ம குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன்.